பக்தி ஒன் டுடே சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ங்கிற தலைப்புல நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட், அதாவது நிதி நிர்வாகம். என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி நிர்வாகம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொன்ன மாதிரி பொருள் தேவை நம்ம அத்தியாவசிய தேவைகளுக்கு. அந்த மாதிரி அந்த பணத்தை சரியா என்னால நிர்வகிக்க முடியாம தப்பு தப்பா பயன்படுத்தி நிறைய நிதி சுமையை உருவாக்கி வச்சிடும். இதனால என்னுடைய அன்றாட ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை எனக்கு ஒரு துன்பமயமா இருக்கும். எப்போதுமே என் மனசுல ஒரு இடைஞ்சல் இருந்துகிட்டே இருக்கும். வேற ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஏன் இப்படி செஞ்சோம் சொல்லி. பொதுவாகவே அந்த குணாதிசயம் நான் ஒரு பொருளை நான் கொள்முதல் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னு போகும்போது, உதாரணத்துக்கு ஒரு காய்கறியே வாங்க போறேன்னா வீட்டில் சொல்லியிருப்பாங்க வாங்கிட்டு வாங்க. ஒரு தக்காளியே 1 கிலோ வாங்கலான்ட்டு போயிருப்பேன். அங்க வழியில வண்டியில ஒருத்தன் 4 கிலோ 100 ரூபான்னு விற்பான். அவசரப்பட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு அது ஒரு வாரம் ஃபுல்லா யூஸ் பண்றதே 1 கிலோ தான் யூஸ் பண்ணுவோம். 1 கிலோ வேஸ்டா அழுகி போகும். ஒரு தக்காளி ஆகட்டும், வீட்டுல சாப்பிட்ற பழமாகட்டும், ஒரு ஜவுளி கடையில ஒரு ஷர்ட் எடுக்க போனோம்னா 4-5 உடைகள் எடுத்துட்டு வந்துடுவேன். தேவையில்லாம வேற எக்ஸ்ட்ராவா வாங்கிட்டு வந்துடுவேன். தள்ளுபடியில போட்டிருக்கிறாங்க. பணத்தை அந்த நேரத்துல செலவழிக்கிறது எனக்கு தெரியாது. வெளியில வந்ததுக்கு அப்புறமும் அடுத்த நாள் தான் தெரியும் இவ்வளவு பணம் நமக்கு செலவாயிருச்சா, எப்படி நான் வேற செலவுக்கு வச்சிருந்த பணமெல்லாம் செலவாயிருச்ச. இது சரியா நிர்வகிக்க முடியாது. நிறைய விஷயங்கள், பணமாகட்டும், இந்த நேரமாகட்டும். இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும்னா நான் சில நேரங்கள்ல 2 மணி நேரம் கழிச்சு தான் எந்திரிப்பேன். இதெல்லாம் எனக்கு செய்யும் போது செஞ்சிருவேன். பின்னால் பாத்தீங்கன்னா அது ரொம்ப துன்பத்தை கொடுத்துட்டு இருந்தது. என்னுடைய வாழ்க்கையை ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலையை உருவாக்கு. இதை யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, என்னுடைய உத்வேகம் ஒண்ணு செஞ்சே ஆகணும். இது சின்ன பொருளா இருக்கட்டும், பெரிய பொருளா இருக்கட்டும், ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருள் வாங்கணும், வீட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு நகை சம்பந்தப்பட்டதோ இல்ல ஒரு இடம் சம்பந்தப்பட்டதோ அவசரப்பட்டுருவேன். இங்கிருந்து போகும்போது இவ்வளவுதான் செய்யணும், இவ்வளவு பட்ஜெட்னு போடுவேன். ஆனா அதை வாங்கிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அதிகமான வாங்கிட்டு வந்திருப்பேன். அந்த இடத்துல போனோன்னு என்னுடைய இது மாறி போயிடும். இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய உத்வேகம், இதை செய்யணுங்கிற மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் வச்சிருப்பேன் ஆழ் மனதுல. இந்த உத்வேகத்தை செயல் வடிவில் வரும்போது வேற மாதிரி மாறிடும். அந்த உத்வேகத்திற்கும் செயலுக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது. இந்த இடைவெளி என்ன? பெரிய இடைவெளி இருக்கு. எனக்குலாம் கொஞ்சமெல்லாம் இல்லை. ஒரு சர்ட் எடுக்கிற இடத்துல 2 சர்ட் எடுத்துட்டு வந்தா பிரச்சனை இல்லை. நான் 5 சர்ட் எடுத்துட்டு வந்துடுவேன். எங்க அண்ணனுக்கு, என் தம்பிக்கு, எனக்கு ஒரு 3. அவங்க எல்லாம் வேண்டான்டுருவாங்க. எனக்கு கலர் பிடிக்கல, சைஸ் சரியில்லை, ஏதோ ஒண்ணு சொல்லிடுவாங்க. அப்புறம் என்னுடைய பணம் தான் அதுல வேஸ்டா போகும். ஸோ அந்த இடைவெளி எந்த அளவுக்கு இருக்கிறது? நிறையவே இருக்குது எனக்கு. அப்போ இந்த இடைவெளியை நான் தெரிஞ்சுக்கிட்டது, எனக்கு தெரிஞ்சாதான் நான் கரெக்டா சரியா நடந்துக்கிட முடியுமே. எனக்கு தெரியாம தான் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம். ஸோ இந்த இடைவெளியை, என்னுடைய உத்வேகத்திற்கும் செயலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த இடைவெளியை அறிந்து கொள்ள நான் என்னை கடவுள்கிட்ட தான் நான் கேட்கணும். ஸோ கடவுள்கிட்ட அடக்கத்தோட போய் சும்மா கடவுள்கிட்ட கொடு, கடவுளே என்ன இடைவெளி இருக்கு எனக்கு, நான் நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னா கேட்க முடியாது. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அடக்கத்தோட அந்த இடைவெளியை கடவுள்கிட்ட கேட்கும்போது அவரு கொஞ்சம் கொஞ்சமா, நான் எந்த அளவுக்கு அடக்கம் கேட்கறனோ அந்த அளவுக்கு அவரு அந்த இடைவெளியை குறைக்க பார்ப்பாரு. அதுக்குதான் இன்னொன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, திங்க் பாங்க. ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் யோசி யோசி யோசி. நான் கூட ஆரம்பத்துல சும்மா ஒரு பொருளை வாங்க போறேன்னா 3 தடவை யோசிச்சா போதுன்னு நினைப்பேன். அப்படி இல்லை. இது யோசின்னா என்னுடைய கடந்த காலத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறுதலா ஏதாவது பண்ணி நான் மாட்டி இருக்கேனா, துன்பத்தை கொடுத்திருக்குதா எனக்குன்னு யோசிக்கிறது. நிகழ்காலத்துல அந்த செயலை நான் எப்படி செய்ய வேண்டும்ங்கிறத ஒரு யோசித்தல். இப்ப செய்யக்கூடிய விஷயம் எனக்கு எதிர்காலத்துல என்ன பலன் அளிக்கும்
பலனளிக்குமா இல்ல அதுவும் கஷ்டத்துல கொடுக்குமாங்கிறத விட அந்த 3 காலங்களையும் நான் யோசித்து திங்கிறத நான் என்னுடைய எல்லா செயலுக்குமே, என்னுடைய செயலுக்கும் அந்த உத்வேகத்திலும் செயலுக்குமான அந்த இடைவெளியை நான் கண்டிப்பா கடவுள்கிட்ட கேட்கும்போது குறையுது. ஸோ இது போல என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சமமா இருக்கிற மாதிரி நான் அடக்கத்தோடு கேட்கும்போது என்னுடைய வாழ்க்கை உண்மையிலே ஒரு அமைதிகரமாக ஆனந்தமா அமையும். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்தி ஒன் டுடே நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. நண்பர்கள் அனைவரும் இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறோம். நன்றி, வணக்கம்.